வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கொள்ளு கடையிலும் கொள்ளு ரசமும் ரெசிபி பார்க்கலாம். வாங்க ரெசிபி பாருங்கள். இதுதான் தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனு சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் 6, சின்ன வெங்காயம் 1 கைப்பிடி, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து போட்டுட்டு, கொத்தமல்லி 4 இலை போட்டுட்டு அரைச்சிடலாம். அரைக்கிறதுக்கு போகும்போது முதல்ல வேக வச்சுருக்க கொள்ளு பருப்பை எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடணும். அது கூட உப்பு போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப நைஸாக கொலன்னு அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அந்த பருப்பு தெரியணும். இப்போ அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் நான் ஊற்றி செஞ்சுருக்கேன். அவங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ அது ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் தாளிக்கு உண்டான பொருட்கள் இது. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1.5 ஸ்பூன் போடுங்க. போட்டு கடுகு ஃபுல்லாக வெடிக்கணும். நல்லா கடுகு வெடித்தாதான் அதில் இருக்கிற காரம் அதில் இறங்கும் எண்ணெயில். அதுக்கு வேண்டி தான் கடுகு வெடித்ததும் சீரகம் எடுத்து வச்சுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் போட்டு அதுவும் பொரிஞ்சிரும். சீரகமும் பொரிஞ்சோடனே வெட்டி வச்சுருக்கிற வரமிளகாய் 2 வரமிளகாவையும் போட்டுட்டு 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறது போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணுங்க. தாளித்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். நான் எப்போவுமே இஞ்சி பூண்டு போட்டு தான் செய்வேன். இஞ்சி பூண்டு இப்போ வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பெருங்காயத்தூள் போடுங்க. பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் போட்டுருக்கணும். அதையும் வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி விட்டு வந்த கொள்ளு பருப்பை இந்த வதக்கி வச்சதோட சேர்த்துக்கணுங்க. நல்லா சேர்த்து கிளறி வைக்கணும். அப்புறம் அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணி, அதை கொஞ்சம் ஆட் பண்ணி இந்த கொதிக்கிற கொள்ளு கூட நம்ம ஊற்றிடணுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு கொதி வந்த உடனே தான், அப்போ தான் ஃபுல்லாக எல்லாமே டேஸ்ட்டு ஃபுல்லாக அந்த இதில் இறங்கும். அதுக்கு தாங்க நல்லா ஒரு தடவை கிளறிட்டு ஒரு கொதி நல்லா வந்தோடனே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஒரு கொதி வரும் பாருங்கள். கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை தூவி அவ்வளோதான். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், கொள்ளு கடையல் ரெடி. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சு, ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சு அது கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றுங்க போதும். ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் மிளகு, சீரகம், வரமிளகாய் 3, அப்புறம் பூண்டுங்க, அதையெல்லாம் அரைச்சி நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி வச்சதை இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் அந்த வாசம் போன உடனேவே நம்ம கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா, கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கொள்ளு பருப்பு வேக வச்ச தண்ணியை இந்த வதக்குனது கூட இந்த பேனில் ஊற்றணும். கொள்ளு பருப்பு தண்ணி எடுத்து வைக்கும்போது கடைசியில் இந்த மாதிரி இருக்குங்க. அதையும் சேர்த்து தான் ஊற்றணும். அதை தனியாக நீங்கள் எடுத்துடாதீங்க.
ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். புளியை கரைச்சி அதே அந்த பேன்லேயே ஊற்றி புளிஞ்சு எடுத்துடணுங்க. இப்போ கலக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, போட்டுட்டு மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூள் போட்டு கலக்கி விட்டுட்டு எல்லாமே நல்லா கலங்குற மாதிரி கலக்கி விடணுங்க. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் தண்ணி ரொம்ப ரசம் மாதிரி தண்ணியாக இருக்கக்கூடாது, பருப்பு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ரசம் மீடியமான ஒரு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் அந்த கொள்ளு ரசத்தோட டேஸ்ட்டு கிடைக்குங்க. ஏன்னா கொள்ளு ரசத்துக்கு அந்த தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அந்த இதுக்கு ஒரு கொதி வரையில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை எடுத்து போட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணி ஸ்டவ்வை மூடி வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ நம்மளுக்கு கொள்ளு ரசம் தயார். சளிக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. வாரத்தில் ஒரு முறை கண்டிப்பாக கொள்ளு ரசம் வச்சு கொடுங்க. இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் சாதம், அப்பளம், கொள்ளு ரசம், கொள்ளு பருப்பு கடைஞ்சிருக்குங்க. வாங்க சாப்பிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.